Good afternoon all. I am Dr. Moti Narayanan, Medical Director, Diagnostic Center, and welcome to our YouTube channel. Today we are proud to have with us Dr. Vetrivel, leading diabetologist, Sai Medical Center with us. He will be discussing a few tips regarding diabetes and its prevention. Diabetes is one of the commonest NCDs, non-communicable disease in India, one of the major health concerns in India. As per Lancet report, it says 11.4% of total population is said to have diabetes, suffering from diabetes, and as per World Health Organization report, it says 8.2% of the total population in the age group of 20 to 70 years is said to be having diabetes. So, one of the major health concerns in India, and let's welcome Dr. Vetrivel sir for a small discussion. He will be giving a few tips regarding diabetes and its prevention. Welcome you, sir. Thank you, Dr. Moti Narayanan of Sai Medical Center. நான் டாக்டர் வெற்றிவேல், டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது சக்கரை நோய் நிபுணர். இங்கே சாய் மெடிக்கல் சென்டருக்கு நான் கன்சல்டண்ட்டாக வரேன். இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மோதி நாராயணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சர்க்கரை நோய் இல்லை டயபெட்டிஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன அறிகுறிகளை காமிக்கும், அந்த அறிகுறிகள் காமிச்சா நம்ம என்ன பண்ணணும், எப்போ போய் டாக்டரை போய் மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போகணும், இதெல்லாம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ டயபெட்டிஸ் இல்லை சர்க்கரை நோய் இது என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக பார்த்தா நம்ம நார்மல் பர்சனை விட ஒரு மற்ற பர்சன்ஸை விட நம்ம ரத்தத்தில் வந்து கொஞ்சம் சர்க்கரை அளவு கூடுதலாக இருக்கும். இதுதான் டயபெட்டிஸ்ன்னு வாங்க. இதில் வந்து 2 வகை டயபெட்டிஸ் இருக்குது. ஒன்று டைப் 1, இன்னொன்று வந்து டைப் 2. டைப் 1 தான் ரொம்ப கம்மி, 2% தான். மிச்சம் இருக்க 95% டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது ஓரளவு வயதான மேலே வருது. ஏன் இப்போ வந்துட்டு டயபெட்டிஸை பற்றி நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, 10 to 15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு 45-50 வயசு மேலே தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 30 வயசுலேருந்தே, ஏன் 25 வயசுலேருந்தே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வருது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் 8 to 10%, அதாவது 8 to 10 கோடி மக்கள் இந்த சர்க்கரை நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை விட என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னா, இந்த இன்னொரு 10 கோடி மக்கள் அதை டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி இருக்கிறாங்க. அது பேர் தான் ப்ரீ டயபெட்டிஸ். இவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதை நம்ம தடுக்கலாம். இந்த 2 டயபெட்டிஸ் ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு புறம், டயபெட்டிஸ் தனக்கு இருக்குதுன்னே தெரியாமல் டயபெட்டிஸ் விளிம்பில் இருக்கவங்க இன்னொரு புறம். இந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 20% வர்றதுனால நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவாக இது மாறிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட மெயினாக வர பேஷண்ட்ஸ் வந்து சிம்பிளாக வருவாங்க. சார், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, நைட்டில் எனக்கு யூரின் வருது, எனக்கு தாகம் அடிச்சுட்டே இருக்குது, நல்லா தண்ணி குடித்தாலும் தாகம் அடிக்குது சார், எனக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டேன் சார், ஆனால் திருப்பி பசிக்குது. இது வந்துட்டு பேசிக்காக சும்மா அவங்களுக்கு தெரியாமல் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து போய் அவங்க வந்துட்டு லேபில் டெஸ்ட் பண்ணும் போது அவங்க அந்த லேபு சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்ட்டு. இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம எங்ககிட்ட பார்ப்பாங்க. இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை லெவல், இப்போ நீங்கள் போகிறீங்க சார் உங்களுக்கு சர்க்கரை, உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கேள்விங்க, எனக்கு இவ்வளோ சடனாக எனக்கு எப்படி சர்க்கரை வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நீங்கள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு போய் காலையில் லேபுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அது பேர் தான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னுவாங்க. நீங்கள் சாப்பிட்ட பிறகு 2 ஹவர் கழித்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது பேர் போஸ்ட் பிராண்டியல்னுவாங்க. இந்த ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துட்டு காலையில் ஒன்றுமே சாப்பிடாமல் நீங்கள் போய் எடுக்கிற ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 126 கீழே இருக்கணும். 126 மில்லிகிராம் டெசிலிட்டர்.
இதுக்கு கீழே இருக்கணும். சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது 200 மில்லிகிராம் மேலே இருக்கணும். இந்த 200 மில்லிகிராம் மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய அறிவுரை எடுத்துகிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஏதாவது அவர் சொல்லுவார், அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு சரி சார் உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, ஆனால் டயபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டு டைம் உணவு அருந்தணும். அதுக்கப்புறம் கரெக்டாக நல்ல தூக்கம் வர மாதிரி பார்க்கணும். உங்கள் மன உளைச்சல் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது கூட ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டீஸ், யோகாவோ மெடிடேஷனோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து டாக்டர் அணுகுனீங்கன்னா அவர் உங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுப்பாரு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடில் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப விலாவாரியாக விளக்கலைன்னா கூட உங்கள் சுகர் லெவல் ஃபாஸ்டிங்கில் வந்து 126 கீழே இருக்கணும், போஸ்ட் பிராண்டியல் 200 கீழே இருக்கணும். சரிங்களா? இந்த 3 மாதத்துக்கு ஒரு HbA1c ஒன்று எடுப்பாங்க, அது வந்து 7 கீழே இருக்கணும். கரெக்டான உணவு வகைகள், அதுக்கு கரெக்ட் டைமில் சாப்பிட்ணும். நைட்டு ரொம்ப லேட்டாக கண்விழித்து சாப்பிடக்கூடாது. முடிஞ்சளவு 9 மணிக்குள்ளார முடித்து சாப்பாடு டைமுக்கும் தூங்குகிற டைமுக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் விடணும். அரை மணி நேரம் கண்டிப்பாக நடக்கணும். உடற்பயிற்சி மிக மிக அவசியம். ஸோ நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இந்த 3 தான் தாரக மந்திரம். இதை 3 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு இந்த சர்க்கரை நோயை வந்துட்டு வராமல் தடுக்க முடியும். அது என்னென்ன உணவுகள் அது ஒரு எபிசோடாக நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த எபிசோடில் இந்த அறிவுரைகளை ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு முடிஞ்சளவு ஒரு 90% உங்களால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியும். தேங்க்ஸ்.